படம் நல்லா இருக்குண்ணா. பாலா நான் வந்து நம்ம காமெடியிலே பார்த்துருந்தோம், தூக்கத்துக்கு மாதிரி நல்லா பார்த்தோம். இப்போ அந்த ஹீரோ பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த பாட்டு அப்புறம் லாஸ்ட்டாக எமோஷனல் சூப்பராக இருந்துச்சு. எமோஷனல் சீன் நான் ஸ்டார்டிங் போகும்போது ஜாலியாக இருக்கும் படம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக நல்லா எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. அதான் நல்லா இருந்துச்சு நான் படம். நேரத்தில் நிறைய டைவர்ஸ் கேஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது இது ஒரு நல்ல ஸ்டோரி, நல்லா எடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஷெரீஃப், ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க. மദ്രാசி படம் ரிலீஸ் ஆனவும் நான் வந்து பார்த்துருக்கேன்னா அது பாலா தம்பிக்காக கூட தான். ஏன்னா பாலா வந்து எனக்கு அறிமுக தம்பி தான், தெரிஞ்சவர் தான் அவர் எனக்கு. ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு படத்தில். வேற லெவலு, என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க, ரொம்ப அழுவ சார். இப்போ எல்லாருமே சொல்லிக்கிறீங்களா 1000 கோடி 500 கோடி ஆச்சுன்னு சொல்லிட்டுருக்கீங்களா. இந்த மாதிரி நான் படத்தை ரசிக்கிற ஆள், படத்தில் வந்து நான் வந்து ரொம்ப லவ் பண்ணி பார்க்குற பையன். நான் ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நானும் இந்த மாதிரி கதையை எடுக்கணும். தேங்க்ஸ் டு ஷெரீஃப், ரொம்ப பக்கா எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா வேற லெவலு. அதாவது ஒரு இப்போ எல்லாமே மாடர்னாக போயிட்டுருக்குல்ல, லவ்வில் வந்து பிரேக்கப்பு அதெல்லாம் சொல்லி ஒரு ஸ்கிரிப்டில் நம்ம 80s 70s இருந்த லவ்னா எப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா அவள் லவ் பண்ணுறலாம் நம்ம பார்த்துருப்போம், எங்கள் அப்பா அம்மா கூட லவ் பண்ணுற நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு உண்மையாக ஒரு பேர் வந்து எப்படி போடுறது தான் கதை. ஸோ எல்லாம் வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். தட்ஸ் இட். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாலாவுக்கு நல்ல ஒரு கதை. பாலா நடித்தா மட்டும்தான் இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலா நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா சோசியல் சர்வீஸ் அவர் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த படம் அவரை மையப்படுத்தி எடுத்த மாதிரி இருக்குது. நல்லா காமெடிஸ் இருக்குது. நல்ல சென்டிமெண்ட்டான படம். ஃப்ரெண்ட்ஸு, லவர்ஸு, ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம். புரியல. அவர் இந்த மாதிரி இன்னும் நல்லா நிறைய படம் நிறைய கொடுக்கணும். அவரை இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய பண்ணணும். நிறைய பண்ணிகிட்ருக்காரு, இன்னும் நிறைய பண்ணுவார். ஆக்சுவலாக நான் கேப்டனுக்கு தான் நான் ஃபேனாக இருந்திருக்கேன். அவருக்கு அப்புறம் நான் வந்து பாலாவுக்கு தான் ஃபேனாக இருக்கேன். வேறு எந்த நடிகருக்கும் நான் ஃபேனாக இல்லை. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் நான் ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணி வந்தது கிடையாது. பாலாக்காக மட்டும்தான் வந்தேன். செம்மையாக இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. பாலா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. கதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, லவ் கான்செப்டாக வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா இது பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அழுகிற லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. லவ் இவங்க வயசானவங்க தான் இது. ஓகேங்களா, யங் கப்புள்ஸ் அப்படின்லாம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்து அந்த அளவு அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மெயின் வரணும். கொஞ்சம் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகணும். வந்து ஒரு சிரிப்பு நடிகர், காமெடியன் அதெல்லாம் விட எல்லாரோடைய ஃபேமிலியிலுமே இப்போது எனக்கெல்லாம் என்னுடைய பையன் ஏஜ் பாலா, என் பையன் மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த படத்தில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குது, ஒரு ஹீரோயிசமாக மாசம் அந்த மாதிரிலாம் அழுத்து போகிற மாதிரி இல்லாமல் ஒரு குடும்ப கதையாக இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் அவருடைய ரியல் கேரக்டரை அப்படியே இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபாரின் ரிட்டர்ன் ஆகி ரொம்ப ஸ்டைலிஷாக அப்படி இருந்தார். பட் அது மாதிரி காட்டலை. பருத்தி வீரனில் வந்து அவருடைய நடிப்பு திறமையெல்லாம் வெளியே வர்ற மாதிரி இருந்தது. அது மாதிரி ஜீவாவுக்கு பார்த்தீங்கன்னா ராமில் வந்து அந்த மென்டல் கேரக்டர் மாதிரி இருக்கும். அவருமே ஒரு பணக்கார பையன், அவருக்கும் அந்த மென்டல் கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அவருடைய திறமைகளை கொண்டு வர மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ரோல்ஸ் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதுக்காக இந்த படம் வந்து குறை சொல்கிறேன்றது கிடையாது. இது ஓகே, ஆஸ் அ பிகினிங் இது ஓகே. பட் தொடர்ந்து இதே மாதிரி அவர் கொடுக்கும். ஏன்னா ரியல் லைஃப்லேயும் அவர் அப்படியே தான் இருக்கார். ஸோ அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவருக்குள்ளே இருக்கிற அந்த திறமைங்கள்லாம் கொண்டு வரணும். அப்போ தான் அவர் வந்து வளர முடியும். டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் கொடுக்கணுன்றது. அண்ட் ஹீரோயின் வந்து சூப்பராக இருக்காங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு மாதிரி செயற்கையாக அந்த மாதிரி இல்லாமல் அவங்க பேசுகிறது டப்பிங்காக அல்லது வந்து அவங்க குரலாக தெரில, ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த காட்சிகளுக்கும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சூப்பர். அர்ச்சனா மேடம் அண்ட் பாலாஜி சார் வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. எல்லா படம் விட அர்ச்சனா மேடம் ரொம்ப லாங் பிரேக்குக்கு அப்புறம் வராங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. மாதிரி 2 பேருக்குமே சின்ன வயசுக்கு வந்து இவங்களையே சின்னதாக வேறு மேக்கப் போடாமல் வேறு கேரக்டர்ஸ் போட்டதெல்லாம் நல்லா இருந்தது. ஆஸ் அ ஹோல் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு. நானும் 3 ஷோ போட்டிருக்கேன், புக் பண்ணியிருக்கேன். அது மாதிரி எல்லாருமே ஒரு 2 ஷோ 3 ஷோ பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாவே ஹிட் பண்ணலாம். ஸோ இது வந்து அவர் வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. யாருக்கு வந்து படிக்க முடியல, யாருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கல,
ஸோ இப்போ கூட ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கியிருக்காரு நாங்கள். ஸோ இது வந்து நம்ம படமும் நமக்கும் என்ஜாய்மெண்ட்டு, அவருக்குமே நம்ம ஒரு கான்ட்ரிபியூட், அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும். அதான் எல்லாருமே 2 ஷோ 3 ஷோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கேன். எனக்கு ஆஸ் அ பாலாவை கட் பண்ண பாலா அது மாதிரிலாம் மறந்துட்டு பார்த்தா ஆஸ் அ ஃபிலிம் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்குது உங்களுக்கு. சார் எக்ஸலண்ட்டாக இருக்குது சார், எக்ஸலண்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி பாலா ஆக்டிங். ஸோ சின்ன சின்ன ரோலுக்கெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. சும்மா ஹீரோக்கான இம்பார்ட்டன்ஸு, ஹீரோயின்கான இம்பார்ட்டன்ஸ், வில்லன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்கவுங்க ரோலுக்கு என்ன அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்கணுமோ அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு மூவ் பார்க்குறேன். எக்ஸலண்ட் கிளைமேக்ஸ், எக்ஸலண்ட் கிளைமேக்ஸ். ஆக்சுவலாக லவ்வோட டெப்த்து தெரியல இப்போ இருக்க பசங்களுக்கு. லவ்வோட டெப்த்து தெரியல. நம்ம வந்து தான் ஜஸ்ட்டு பார்க்குறான், லவ் பண்ணுறான், மேரேஜ் பண்ணுறான், பிடிக்கல, ஒரு வாரத்தில் டைவர்ஸ் போய் நிற்கிது. இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு ஹைகோர்ட்டில் டைவர்ஸ் கேஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ஸோ அந்த இதில் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மைல் ஸ்டோனாக நிற்கும், மைல் ஸ்டோனாக இருக்கும். தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. என்ன சொல்லணும், ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர், மூவி ஃபுல்லாக காமெடியாக போகும் தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக தான் போச்சு. செகண்ட் ஹாஃபில் இப்படி ஒரு எமோஷனல் டச் வைப்பாருன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நல்ல மூவி, பார்க்கலாம். அந்த காந்தி அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன வயசானாலும் நம்மளோட ஒய்ஃபை வந்து நம்ம லவ் பண்ணணும், எவ்வளோ லவ் பண்ணணும்னு இல்லை, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு லவ்வை வந்து கன்வே பண்ணியிருப்பாரு அவங்க ஒய்ஃபை வந்து. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா வந்து கேட்பாரு, என்ன நீ எப்போ பாரு ஒய்ஃப்ன்ற, எப்போ பாரு லவ்ன்றன்னுவாரு. பட் அதெல்லாம் இல்லை, எப்படி இருந்தாலும் நம்ம ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாரு. எப்படி நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல். அது வந்து லாஸ்ட்டில் வந்து ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. நல்ல மூவி தான், பார்க்கலாம். எவ்வளோ 5கா 10கா 9.5 கொடுக்கலாம். செம்மையாக நடிச்சிருக்காரு. காமெடி செம்மையாக இருக்கு. உண்மையாக சொன்னால் எழுதுருவாங்க. ரொம்ப எமோஷனல் பர்சன் பார்த்தாங்கன்னா. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா படம். ரொம்ப அருமையாக இருக்குண்ணே, ரொம்ப அருமையாக இருக்குது. அன்பு ஒன்று தான் படம். எல்லாமே அன்பை வந்து பரிமாறணும், அனைவர்கிட்டும் அன்பாக இருக்கணும். எல்லாத்தையும் மனைவிகிட்ட கூடுதலாக அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அன்பாக இருக்கணும். ஒரு நாளைக்கு அன்பாக இருந்துட்டு இன்னொரு நாள் சண்டை போடுறதில்லை. சண்டை போடலாம், அடுத்த நாள் அன்பாகவே இருக்கணும். அந்த இது ரொம்ப தெளிவாக இருக்குது. மனைவி வந்து அந்த வயசான கேரக்டர் நடிச்சிருக்கவர் ரொம்ப அன்பாக சூப்பராக பண்ணியிருக்காப்புல. பாலா சப்போர்ட் சூப்பராக இருக்குது படம். பாலா வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அன்பு ஒன்று தான்.